பறவைகள்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஈகிள் தாங்க. 70 வயசு வரைக்கும் அந்த ஆயுட்காலம் இருக்குது. அதே போல பேரண்டிங்லேயும் கழுகு மாதிரி யாரால் எந்த பறவையால் இருக்க முடியாது. தன்னுடைய துணையை தவிர வேற எந்த வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய துணை கூட தான் இருக்கும். தன்னுடைய துணையை பிரிச்சு இருக்காது, ஒரே துணை கூட தான் இருக்கும். அந்த துணைவிக்கு குழந்தை, அதாவது அந்த குட்டி இருக்கிறப்ப அந்த கூண்டுல உணவு கொண்டு கொடுக்கறதும் அந்த மனைவியை, அதாவது துணைவியை எங்கேயும் அனுப்பாம கூண்டுக்குள்ளே வச்சிருக்கோம். தன்னுடைய குட்டிகளுக்கு இறை, அது துணைவிக்கும் இறை அதுதான் கொடுக்கும் எப்பவுமே. அதே மாதிரி ஒரு பிள்ளைகளை பாதுகாக்கிற பேரண்டிங்ல பெண்களுக்கு 24 மணி நேரம் குழந்தை, அதாவது அந்த குட்டி கூடயே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குட்டிங்களை அது வெளியே போய் நினைக்கவே முடியாதுங்க. கொஞ்சம் தூரத்துல பார்த்தோட அதோட வாட்சில தான் இருக்கு. அதனால செக்யூரிட்டிஸ்லாம் ஈகிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு ஈகிள் பேர்ல. ஏன்னா அதோட வாட்சிங் பவர் அதே மாதிரி ஹைட்ல இருந்து அதோட விஷன் வாட்சிங் பவர் எப்படின்னா மிக உயரத்துல இருந்து மிக உயரமான இடத்துல இருந்தும் அதால கரெக்டா ஹண்டிங் பண்ண முடியும். 322 கிலோமீட்டர்/ஹவர் ஸ்பீட்ல அதால ஹண்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி ஹை அல்டிடியூட்ல பறக்கிறப்ப ஹைட்ல 15,000 to 20,000 அல்டிடியூட் வரைக்கும் அதால நார்மலா பறக்க முடியும். அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எவ்வளவு லோ ஆக்சிஜன் இருந்தாலும் அதை ஏற்றுக்கும். அந்த அளவுக்கு அதை ஒரு பவரா கடவுள் படிச்சிருக்காரு. இது கொஞ்சம் ஹைலைட்டுங்க கழுகை பற்றி. இன்னைக்கு நான் கழுகு மைண்ட் செட்டை பத்தி பேச போறேன். நம்ம எப்பவுமே கழுகு மைண்ட் செட்டை தான் வாழணும். கழுகு மைண்ட் செட்ல ஒரு 7 கொள்கை இருக்கு. அந்த கொள்கையை பத்தி நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன். முதல்ல தனியா பற, எல்லா பறவையோட மேல பற. நம்ம வாழ்க்கையில முன்னேறினா நம்ம சில நேரத்தில் தனிமைப்படுத்திக்கிட்டு அதுக்கு தயாரி பண்ணி தான் ஆகணும். ஒரு ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணா ஒரு 100 மீட்டர் ஜெயிக்கணும்னா அதுக்கு மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் கிரவுண்ட்ல. அப்போதான் ஜெயிக்க முடியும், டைரக்டாலாம் ஜெயிக்க முடியாது. ஒரு ஜிம்மில் பாடியை டெவலப் பண்ணணும்னா அது ஜிம்மில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 ஹவர் அல்லது 10,000 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்கள் பாடியை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் தனியாக இருந்தாகணும். அதுக்கு தான் தனியாக எல்லாத்த விட மேலே பறங்க. மற்றவங்களால செய்யறதோட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சாதான் அது மாதிரி ஜெயிச்சு காட்ட முடியும். அதுக்காக நீ கண்டிப்பா கழுகு கோட்பாடை கடைபிடிச்சுதாகணும். நம்பர் 2, உன்னுடைய விஷனை கிளியரா வை. உன்னுடைய விஷன் எப்பவுமே கிளியரா இருக்கணும். நீ ஒரு எய்ம் வச்சுட்டீங்கன்னா அந்த எய்ம் கரெக்டா அடையறதுக்கு ட்ரை பண்ணணும். உன்னுடைய விஷன் நீ எவ்வளவு உயரத்துல இருந்தாலும், கழுகு மாதிரி எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தன்னுடைய வேட்டையை கரெக்டா பார்த்துட்டா அது வேட்டையாடாம விடாது. அதே மாதிரி கழுகோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அழுகிய மாமிசமோ கெட்டுப்போன உணவுகளை எதையுமே தொடாது. அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வேட்டையாடும். நீங்களும் கழுகு மாதிரி எப்பவுமே உங்களுடைய விஷனை கிளியரா வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அந்த உலகத்துல இருந்து கரெக்டா எடுத்துக்கங்க. 3வது கோட்பாடு, கஷ்டத்தை ப்ராப்ளம்னு நினைக்காதீங்க, அதை சேலஞ்சா எடுத்துக்க. சேலஞ்சு தான் எப்பவுமே நம்ம கூடயே இருந்துட்டு இருக்குது. நம்ம ஜெயிக்கணும்னா சேலஞ்சு கண்டிப்பா வேணும். நம்ம அப்டேட் பண்ணிக்க வேணும்னா நம்ம சேலஞ்சோட வாழ்ந்தாதான் நம்மளை நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். கழுகு பாருங்க, அதோடைய வயசான காலத்துல கூட அதோடைய நகங்கள், அதோடைய வேட்டையாடுற கரெக்டா அதோட வாயோட கூர் பகுதி அதிகமாயிட்டா கூட மலை உச்சியில போய் தன்னைத்தானே அது வந்து மலையோட அந்த கல்லுல தன்னுடைய மூக்க அப்படியே தேய்ச்சி அதை கூர்ப்பாக்கி அதை ஷார்ப் பண்ணி தன்னுடைய கால் நகத்தெல்லாம் அதுவே தேய்ச்சி கஷ்டப்படுத்தி தன்னைத்தானே கஷ்டப்படுத்தி பறக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அதை ரெடி பண்ணிக்கும். அதே மாதிரி தன்னுடைய இறகுகளை தன்னுடைய வலியோட அவ்வளோ இறகுகளையும் பிச்சு போட்டுட்டு திருப்பி ரிஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி தன்னுடைய திறமையும் டெவலப் பண்ணிக்கும்.
தன்னுடைய வேட்டைக்கும் தன்னை தயார் பண்ணிக்கும். நீங்களும் அதே மாதிரி உங்களை சேஞ்ச் பண்ணி உங்களை ரெடி பண்ணிக்க தயாராகுங்க. 4வது கோட்பாடு, பழச மர எல்லாத்தையும் மறந்துட்டு கோ ஹைட், முன்னேறிக்கிட்டே இருங்க. பழச நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால எதுலையுமே டெவலப்மெண்ட் ஆக முடியாது. பழச நினைக்காம போனதுதான், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப ஃபார்வர்டில் என்ன இருக்கு, ப்ரெசன்ட் டைம்ல எப்படி நம்ம ப்ரெஷரா இருக்கோமா, சந்தோஷமா இருக்கோமா, அதை நினைச்சுதான் வாழ்க்கணும். பழச நினைச்சுட்டே இருந்தோம்னா எதுவுமே வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. அதனால பழச மறந்துட்டு முன்னேறிக்கிட்டே இருங்க. இது கழுகோட 4வது கோட்பாடு. 5வது கோட்பாடு, உன்னுடைய லிமிட்டை அதை சேஞ்ச் பண்ணு. உனக்குன்னு இந்த லிமிட் வச்சுக்காது. இவ்வளவுதான் முடியும், என்னால இது முடியாது, ட்ரை பண்ணு, அடுத்து ட்ரை பண்ணு, இன்னும் என்னால என்னென்ன பண்ண முடியும். இன்னைக்கு நான் 10 ரவுண்டு ஓடலன்னா நாளைக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஒரு 10 ரவுண்டு ஓடுறதுக்கு. அடுத்த நாள் 11 இல்லை ஸ்டெமினா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு புல்லப்ஸ் நான் 15 எடுத்தேன்னா நாளைக்கு 20 எடுக்க ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய லிமிட்டை நீங்க கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் இன்னைக்கு நான் கழுகு என்னன்னா, இன்னைக்கு ஒரு 100 மீட்டர் பார்த்தா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல இருந்து அதிகப்படுத்திட்டே 200 300 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம லிமிட் நம்ம கிராஸ் பண்ணணும். அடுத்து 6வது, எப்பவுமே பெஸ்டா இருக்க பாருங்க. எப்பவுமே பெஸ்டா இருக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ள உங்க திறமை நீங்களே வளர்த்துக்குங்க. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல ஒரு கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் வீல்ஸ் ஆன் எஜுகேஷன். எவ்வளவு நேரம் நம்ம டிராவல் பண்றோம், பஸ்ல போறோம், 1 hour டிராவல், 1 hour வர டிராவல், 2 hour, ஒரு நாளைக்கு 2 hour கிடைச்சா 2 hour 7 நாளைக்கு 14, 30 நாளைக்கு 60 hour. வீல்ஸ்ல எப்போதுமே எஜுகேஷன். உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பா வீல்ஸ்ல படிங்க. வீல்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப 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 முக்கியமானது. இதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம். வீல்ஸ் அண்ட் எஜுகேஷன் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிங்க. அதுதான் உங்களுக்கு எப்பவுமே கூடயே இருக்கும். அடுத்த கோட்பாடு 7, வாழ்ந்துகிட்டு பொறுமையா பேஷன்ஸா வாழ்ந்துகிட்டே இருக்கு. நம்ம வாழ்றதுதான் முக்கியம். பிரச்சனை கஷ்டம் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் தவிர்த்து நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். பொறுமையா பேஷன்ஸா வாழ்ந்துட்டு இருக்கணும். இந்த நாள் எனக்கு எப்படி போச்சு, இந்த நிமிஷம் நான் நல்லா இருந்தேனா, சந்தோஷமா இருந்தேனா, அதுதாங்க முக்கியம். எப்பவுமே கழுகு மாதிரி வாழ்க்கைய சந்தோஷமா ஷார்ப்பா வாழுங்க. அடுத்து ஒரு சிறந்த மோட்டிவேஷன் வீடியோல நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.